தியானம், தவம் அல்லது யோகம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை செய்யும் போது மூச்சு ஏன் மாறுகிறது, மூச்சுல ஏன் மாற்றம் ஏற்படுகிறது? தியானம் என்பதனுடைய வேலையே என்ன அப்படின்னா வெளிமூச்சை உள்மூச்சாக மாற்றுவது என்று அர்த்தம். நம்ம ஒரு அண்டவெளி ரகசியத்துல பயணம் பண்ணணும், நமது ஆன்மா பயணம் பண்ணணும், வேற டைமென்ஷன்ஸ் போக வேண்டும் என்றாலும் இந்த சுவாசம் மாறுதல் என்பது நிச்சயமாக நிகழத்தான் வேண்டும். இந்த தியானம் செய்ய செய்ய என்ன மூச்சு ஒரு நிலைப்படும், உள் மூச்சாக ஓட ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அந்த ஃபோக்கஸ் கிடைக்கும். மூச்சு நிறுத்தி நிறுத்தி பழகக்கூடிய பயிற்சி தான் சமாதி நிலைக்கு உண்டான பயிற்சி. சமாதி நிலைனா செத்து போறது இல்லை. சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ ஈஜிப்ட்ல அவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் அப்போ அந்த காலத்தில் எந்த பொருளும் இல்லை, எப்படி கொண்டு போய் அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் கொண்டு போய் மேலே வச்சாங்க? ராஜராஜ சோழன் இப்பேற்பட்ட குடைவரை கோயில்களை கட்டினார், இப்படி செஞ்சாங்க. அது யோசிக்கவே முடியும். இந்த அறிவுல யோசிங்கன்னா முடியாது. ராஜராஜ சோழன் என்பவன் சோழர் வம்சத்தில் இருந்தவர்கள் மாபெரும் ஞானிகள், சக்தி மிக்க ஞானிகள், ஆற்றல் பெற்றவர்கள், மூச்சை நிறுத்தி பழகியவர்கள், ஞானத்தில் ஜொலித்தவர்கள், ஞானத்தில் உச்சகட்ட நிலைக்கு போனவர்கள். அவர்களது மக்களுக்கு இந்த ஞானத்தை அந்த குருகுலத்தின் வாயிலாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ ஒரு டன் கல்ல கூட மூச்சை நிறுத்தி பழகியவன் கண்ணால் பார்த்தே தூக்க முடியும். இப்படி செய்து காட்டியவர்கள் உண்டு. தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டே வாங்க, சித்த நிலைக்கு நீங்களும் 100% செல்வீர்கள்.